ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் guys. நீங்க பார்த்துக்கொண்டு தம்பு சேனல். இங்க நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் அது கீழ உள்ள எல்லா டாபிக்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். போன வீடியோ பார்க்கணும்னா ஐகான்ல வந்து வீடியோ கொடுத்திருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் என்ன பார்த்தோம்னா சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் இஸ் a technique to use the same key for both encryption and decryption. The main disadvantage of the symmetric key encryption is that all authorized persons involved have to exchange the key used to encrypt the data before they can decrypt it. அதாவது இப்போ சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் டெக்ஸ்ட் இருக்கு, அதை பார்த்தீங்கன்னா சைபர் டெக்ஸ்டா மாத்திரம் ஒரு சீக்ரெட் கீ மூலியமா அதை நம்ம என்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அந்த சைபர் டெக்ஸ்ட்டை வந்து திரும்பி பிளைன் டெக்ஸ்டா மாத்துறதுக்கு ஒரு கீ யூஸ் பண்றோம். அதையும் அந்த மெத்தட் பேரும் நம்ம டிக்ரிப்ஷன் கொடுக்குறோம். ஆனா இந்த ரெண்டு கீயுமே ஒரே வேல்யூவா நம்ம கொடுத்தோம்னா அது வந்து சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன் மெத்தடுக்கு வந்து ஒரே கீ யூஸ் பண்றதுனால டிக்ரிப்ட் பண்றதுக்கு என்கிரிப்ட் பண்ண பிறகு டிக்ரிப்ட் பண்ணறதுக்கு முன்னாடி திரும்பி அந்த பிளைன் டெக்ஸ்டை மாத்துறதுக்கு உண்டான அது முடியாது, அது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஹேக்கர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஒரே ஒரு சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன்னால ஏதாச்சும் டிக்ரிப்ஷன் கீயோ என்கிரிப்ஷன் கீயோ தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து ஈஸியா வந்து என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன் மெத்தட் அவங்க ஈஸியா மாத்திக்கலாம். அதுன்றது நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். அப்புறம் if anybody intercepts the key information, they may read all messages. Disrupts the working of symmetric encryption. அது சொன்னேன் இல்லையா, இது வந்து யாருக்கு கையிலயாச்சும் போயிடுச்சுன்னா ஈஸியா வந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீ என்கிரிப்ஷன். பப்ளிக் கீ என்கிரிப்ஷன்னா என்ன பார்த்தீங்கன்னா public key encryption is also called asymmetric encryption. It uses the concept of a key value pair. A different key is used for the encryption and decryption process. One of the keys is typically known as the private key and the other is known as the public key. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதுல வந்து என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ பேர் யூஸ் பண்ணுவோம், கீ வேல்யூ பேர் யூஸ் பண்ணுவோம். என்கிரிப்ஷனுக்கு ஒரு கீயாகவும் டிக்ரிப்ஷனுக்கு ஒரு கீயாகவும் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம். நம்ம ஹேக்கர்ஸ் வந்து யாராச்சும் வந்து எடுத்தாலுமே நம்ம வந்து டக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது எதுக்கு இதுதான் சொல்லிட்டு, அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் கீஸ் kept secret by the owner and the public key is either shared amongst authorized recipients or made available to the public at large. அது பார்த்தீங்கன்னா பிரைவேட் கீன்றது ஆத்தர் வச்சிருப்பாரு. அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து மெசேஜ் சென்ட் பண்றாங்கன்னா அவங்ககிட்ட மட்டும்தான் அந்த பிரைவேட் கீ இருக்கும். மீதி உள்ளவங்களுக்குலாம் அந்த மெசேஜ் ஓபன் பண்ணி படிக்கணும்னா அவங்ககிட்ட எல்லாம் ஒரு பப்ளிக் கீன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் டைப் ஆஃப் ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாரு. அந்த இதை யூஸ் பண்ணி அவங்க ஓப்பன் பண்ணி படிக்க தான் முடியும், அதை எடிட் பண்ண முடியாது. இந்த பிரைவேட் கீ இருந்தால் தான் அது வந்து படிக்கவும் செய்யலாம், எடிட்டும் பண்ணலாம். ஆனால் இவங்ககிட்ட பப்ளிக் கீ மட்டும்தான் இருக்கிறதுனால வியூவிங் மட்டும்தான் பண்ண முடியும், அது சொல்லியிருக்காங்க. The data encrypted with the recipient's public key can only be decrypted with the corresponding private key. Shows the public key encryption. அதாவது இது வந்து டேட்டா வந்து என்கிரிப்டடா இருக்கும்போது ரெப்ரசன்டோட பப்ளிக் கீயை ஒன்லி வச்சு தான் டிக்ரிப்ட் பண்ண முடியும். அதே மாதிரி கரஸ்பாண்டிங் பப்ளிக் கீயை வச்சு தான் பிரைவேட் கீ வச்சு தான் என்கிரிப்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பாருங்க, சென்டர் வந்து ஒரு பிளைன் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து அனுப்புறாரு, அது டிக்ரிப்டட் வித் பார்ட்டிசிபென்ட் பிரைவேட் கீ. அதை வந்து கொடுத்து நம்ம வந்து என்கிரிப்ட் பண்றோம், அதை திரும்பி டிக்ரிப்ட் பண்ணும்போது பிரைவேட் கீ யூஸ் பண்ணி டிக்ரிப்ட் பண்ணி பிளைன் டெக்ஸ்டா எடுக்கிறாரு. இவ்வளவு பெரிய ப்ராசஸ் நடக்குது உள்ளக்க. அதனாலதான் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். அதாவது ஹேக்கர்ஸால எடுக்க முடியாத ப்ராசஸ், அவ்வளவு சீக்கிரத்துல எடுத்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் இன் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ். இப்போ நீங்கள் வந்து குரோம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும் மேலே, அந்த லிங்க்குக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூர்னு சொல்லிட்டு ஒரு லாக் சிம்பிள் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் நிறைய இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே அந்த கம்பெனியில் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, செக்யூரிட்டி மெஷர்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். A digital certificate is a client-server model of communication in one of the examples of asymmetric encryption. A certificate is a package of information that identifies a user and a server. It contains information such as organization name, the organization that issued the certificate, the user's email ID and country and user's public key.
இதெல்லாம் வந்து இதுல இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ன்றது கிளையன்ட் சர்வர் மாடல் கம்யூனிகேஷன். அது வந்து அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன்ல தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இதுல வந்து இந்த சர்டிஃபிகேட்ல என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனோட நேம், அந்த ஆர்கனைசேஷனுக்கு யார் இஷ்யூ பண்ண அந்த சர்டிஃபிகேட்டை, அவங்களோட அந்த ஆர்கனைசேஷனோட இமெயில் அட்ரஸ், கண்ட்ரி, அவங்களோட பப்ளிக் கீ என்னென்ன இருக்கோ அதில் வந்து அந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. When a server and a client require a secure encrypted communication, they send a query over the network to the other party, which sends back a copy of a certificate. The other party public key can be extracted from the certificate. A certificate can also be used to be uniquely identified by the holder. இந்த சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும் உள்ள இது என்கிரிப்ஷன் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ சர்வரில் இருந்து கிளைண்ட் வந்து சர்வருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புவார், ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரி அனுப்புவார். அப்போ வந்து சர்வர் அனுப்பணும்னா நமக்கு வந்து திரும்பி அந்த காப்பி ஆஃப் த சர்டிஃபிகேட் தான் அனுப்பிச்சு விடும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அனுப்பிக்காது. அந்த காப்பி ஆஃப் த சர்டிஃபிகேட்டே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீ மெத்தடில் இருக்கும். அதுக்கு வந்து பப்ளிக் கீ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும். இது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்ன பார்த்தோம்னா, டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அசிமெட்ரிக் கிரிமட்டோகிராஃபி அண்ட் கேன் ப்ரொவைட் அஷூரன்ஸ் of evidence to origin, identity and status of electronic document, transaction or message, as well as acknowledging of informed by the signer. Digital signatures என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு asymmetric chromatography, அதாவது கிரிப்டோகிராஃபி. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபின்றது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் மெத்தடை தான் வந்து கிரிப்டோகிராஃபின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து இது என்னென்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து என்ன அசூரன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் ஆஃப் ஆரிஜின், அதாவது எங்கேருந்து வராங்க, அவங்களோட ஐடென்டிட்டி என்ன, ஸ்டேட்டஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் எப்படி இருக்கு, டிரான்சாக்ஷன் மெசேஜ் எப்படி எந்த நடந்துச்சு, அப்புறம் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை த சைனர் யார் சைன் போட்டா, அதெல்லாம் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. To create a digital signature, signing software creates a one-way hash of the electronic data to be signed. அதாவது one-way hashனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம வந்து சைன் பண்ண முடியும். அடுத்தடுத்த வாட்டி வந்து திரும்பி மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ வந்து நீங்கள் திருப்பி மாற்றும் போது உங்களுக்கு சைன்ஸ் வந்து பிளாக் ஆயிரும். அந்த பகுதி வந்து உங்களுக்கு பிளாக் ஆகிறதுனால உங்களால எதுவும் பண்ண முடியாத மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The user's private key to encrypt the hash, returning a value that is unique to the hashed data. The encrypted hash along with other information such as the hashing algorithm forms the digital signature. இதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Any change in the data, even to a single bit, results in a different hash value. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டர்னு ஒரு வேல்யூ இருக்குன்னா அதில் வந்து ஒரு சின்ன வேர்டு வந்து மாற்றி எழுதிட்டாலுமே ஹேஷோட மொத்த வேல்யூமே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This attribute enables other to validate the integrity of the data by using the signer's public key to decrypt the hash. If the decrypted hash matches a second computed hash of the same data, it proves that the data hasn't changed since it was signed. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 ஹேஷ் இருக்கு, ஒன்று என்கிரிப்டட் ஹேஷ், இன்னொன்று டிக்ரிப்டட் ஹேஷ். இந்த 2 ஹேஷ்க்குமே வந்து ஒரே வேல்யூ போடுவாங்க. அப்படி ஒரே வேல்யூ போடும்போது ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அதில் உள்ள வேல்யூஸ் எதுவுமே மாறலைன்னு அர்த்தம். இப்போ வந்து ரெண்டுமே மேட்ச் ஆகல, ரெண்டும் மாறுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து அதில் உள்ள வேல்யூ வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா it proves that the data has been, அது சொல்லியாச்சு. இப்போ if the two hashes don't match, the data has either been tampered with in some way or the signature was created with a private key that doesn't correspond to the public key represented by the signer, shows in the function of digital signature அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதில் உள்ள டேட்டா வந்து மாற்றி எழுதியிருந்தா, இல்லாட்டா வந்து பிரைவேட் கீ வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த டேட்டாவை வந்து யாரும் பார்க்க வேண்டாம்னு நினைக்கும் போது இந்த இது நடக்கும். இந்த இது சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இப்போ சென்டர் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, ஃபர்ஸ்ட் அது கிரியேட் பண்ணுது, ஒரு சிக்னேச்சர் வந்து கிரியேட் பண்ணுது. சென்டர் பிரைவேட் கீ வந்து சென்ட் பண்ணி சிக்னேச்சர் வந்து கிரியேட் பண்ணுது. அது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆஃப் சென்டர் X509 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ எடுத்துக்குது. அப்புறம் சிக்னேச்சரை வெரிஃபை பண்ணுது பப்ளிக் கீ மூலியமா. அப்புறம் அந்த மெசேஜ் வந்து ரெசிப்டன்ட்டுக்கு வருது. இந்த ப்ராசஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். அதாவது இந்த 21st century கம்ப்யூட்டர்
internet and ICT or evaluation, e-revolution has changed the lifestyle of the people. Today, paper has communication has been substituted by e-communication. Accordingly, we have new terminologies like cyber world, e-transaction, e-banking, e-return, and e-contracts. அதாவது இப்போ வந்து இந்த செஞ்சுரி பார்த்தீங்கன்னா 21st செஞ்சுரி. இந்த 21st செஞ்சுரியில் வந்து கம்ப்யூட்டர், இன்டர்நெட், ஐசிடி, அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து நம்ம ஐசிடின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆர் இ ரெவல்யூஷன் ஹாஸ் சேஞ்ச் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள். இதெல்லாம் வந்து நம்ம பீப்புளோட லைஃப் ஸ்டைலே மாற்றிடுச்சு. எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் இல்லையா, அந்த நியூஸ் பேப்பர்லாம் இ கம்யூனிகேஷன் மெத்தட்ல வந்துருச்சு. இப்போ புது டெக்னாலஜிஸ் மூலியமா சைபர் வேர்ல்டு இருக்கு, இ டிரான்சாக்ஷன் நடக்குது, அதாவது பேடிஎம், ஃபோன்பே இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது இ பேங்கிங், அதாவது இன்டர்நெட் பேங்கிங் நடக்குது. அப்புறம் இ ரிட்டர்ன், அதாவது எலக்ட்ரானிக் ரிட்டர்ன், அதாவது நம்ம அமேசான்ல ரிட்டர்ன் பண்றோம் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இ கான்ட்ராக்ட்ஸ், இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இ கான்ட்ராக்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சைட் ஆஃப் த இ ரெவல்யூஷன், there is also negative side of the computer, that is the internet and ICT in the hands of criminals, which has become a weapon of offense. Accordingly, a new panel of members emerged to tackle the problems of cybercrimes in cyberspace, that is cyber law or cyberspace law or information technology law or internet law. இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு லா இருக்கு, இந்த இதை வந்து இப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட்டோ ஒரு ஐசிடியோ வந்து கிரிமினல்ஸ் கைக்கு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் அவங்கள வந்து எதிர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா in India, Cyber Law and IT Act 2000 modified in 2008 are being articulated to prevent computer crimes. IT Act 2000 is an act to provide legal recognition for transactions carried out by means of electronic data interchange. அதை EDN சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த சைபர் லால ஐடி ஆக்ட் 2000 சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு, அது வந்து 2008ல மாடிஃபை பண்ணி இப்போ 2000 வந்து மாத்திட்டாங்க. இந்த ஆக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச், அதாவது டிரான்சாக்ஷன்ஸ், அந்த பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இல்லையா, அதெல்லாம் வந்து சேஃபாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. And other means of electronic communication, it is the primary law in India dealing with cybercrime and electronic commerce, அதாவது e-commerce அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனுக்கு இன்னும் பிரைமரியா வந்து சைபர் கிரைம் அண்ட் இ காமர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா e-commerce is an electronic data exchange or electronic filling of information அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லியிருக்காங்க. இது வந்து 1 மார்க்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு do you know கொடுத்துருக்காங்க பாருங்க, அது என்ன பார்த்தீங்கன்னா cyber law or internet law is the term that encapsulates the legal issues related to the use of the internet. cyber law இல்ல internet law என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து encapsulates the legal issues, அதாவது லீகல் இஷ்யூஸை வந்து ஒன்று சேர்த்து வைக்குது இந்த யூஸ் ஆஃப் ரிலேட்டட் டு த இன்டர்நெட்ல வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதில் வந்து ஒரே ஃபைலாக மாற்றி வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் சைபர் லா அண்ட் இன்டர்நெட் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன். 25% ஆஃப் சைபர் கிரைம் ரிமைன்ஸ் அன்சால்வ்டு. டு ப்ரொடெக்ட் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட். என்னெல்லாம் பண்ணணும் இந்த உலகத்திலேயே 25% ஆஃப் த சைபர் கிரைம் வந்து இன்னும் சால்வ் பண்ணவே முடியாமல் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம அந்த இதில் உள்ள இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம எப்படி பாதுகாக்க முடியும் பார்த்தீங்கன்னா complex password setting can make use surfing secured. காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்ட் செட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கணும், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். நீங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக போட்டு வச்சுக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு எடுத்துக்கிறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஏதாச்சும் சூப்பர்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் வச்சுக்கோங்க. சூப்பர் மேன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், அடுத்து யூல இருந்து எம் வரைக்கும், சூப்பர் மேனுக்கு வந்து யூல இருந்து என் வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக எடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச நம்பர்ஸ் ஏதாச்சும் வந்து எடுத்துக்கோங்க, அந்த இது போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கும்போது நீங்கள் டாட் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா டாட்ன்றது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஆனால் அந்த இது வந்து ஹேக்கர்ஸால கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அந்த டாட்ன்ற சிம்பிளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் டாட் வந்து எல்லா பாஸ்வேர்ட்லையும் வைக்கிறது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா when the internet is not in use, disconnect it.
அதாவது இப்ப வந்து இன்டர்நெட் வந்து யூஸ்ல இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து அந்த இன்டர்நெட்ட வந்து ஆஃப் பண்ணிருங்க. எதுக்கு தேவையில்லாம யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அத வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட் யூசேஜ் இல்லாத நேரத்துல வந்து நீங்க இன்டர்நெட் ஆன்லயே வச்சிருந்தீங்கன்னா, அது மூலியமா கூட திருட்டு நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இன்டர்நெட்ல வந்து சர்ச் பண்ணியிருப்பீங்க. அதாவது ப்ரௌசிங்ல வந்து எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இப்ப வந்து இன்டர்நெட் ஆன்லயே இருந்துச்சுன்னா, அந்த ப்ரௌசிங்க வந்து எல்லாத்தையும் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த ப்ரௌசிங்லயே தான் பாஸ்வேர்ட்ஸ் குக்கீஸ் எல்லாமே இருக்கும். அதனால இன்டர்நெட் யூசேஜ்ல இல்லாத நேரத்துல அத வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Do not open spam mail or emails that have an unfamiliar sender. அதாவது ஸ்பாம் மெயில்ஸையோ இல்லாட்டா உங்களுக்கு தெரியாதவங்க யாராச்சும் சென்ட் பண்ணாலும் அது ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வென் யூசிங் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் கீப் அப் டு டேட். அதாவது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்கன்னா அதை வந்து அப் டு டேட்லயே வச்சிருங்க. அதை வந்து எப்பவுமே மாத்தாதீங்க. அதை வந்து அப் டு டேட்லயே வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இன் த கீ டு சேஃப்டி. அடுத்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இஸ் த இம்யூன் சிஸ்டம் இன் த பாடி ஆஃப் பிஸ்னஸ். செக் தட் டஸ் நாட் போன்ஸ் இட் இஸ் கால்டு செக்யூரிட்டி செக். டூ இட் எவ்ரி டே பிஃபோர் யூ லீவ். Do your part, be security smart. Don't be quick to click. Be wary when you shop online. Restart a smart job. Passwords are like toothbrushes. They are best when new and should never be shared. When you and your system part away, your system should be first off for the day. Your mind is the storage room of information. Keep the door locked. இந்த பாஸ்வேர்ட்ஸ்லாம் எதுவும் வந்து செக்யூராக வச்சுக்கணும். அது வந்து சொல்லக்கூடாது. லிங்க் ஸ்டாப் நெக்லெக்ட் திங்க் பிஃபோர் கனெக்ட். இது வந்து லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து டியூ நல்லா கொடுத்துருக்காங்க. அது முக்கியமானது தான். நீங்கள் வந்து அதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து எவல்யூஷன் பார்ட் வந்து பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து which of the following deals with the procedure practices and values. இதில் வந்து கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ரோக்ராம்ஸ் மேட் அவைலபிள் டு த பப்ளிக் இல்லீகலி ஆர் நோன் அஸ் வேர்ஸ். இதெல்லாம் வந்து வேர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செல்ஃப் ரெப்ரசென்டிங் அண்ட் டு நாட் ரெக்கர் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் டு அட்டாச் தெம்செல்ஃப். இது வந்து எப்படி வந்து வார்ம்ஸ் தான் இது வந்து சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ராக்ஸ் யூசர் வெப்சைட் யூசர் விசிட். அதை பார்த்தீங்கன்னா குக்கீஸ் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Which of the following is not a malicious program of the computer system? Cookies வந்து malicious program கிடையாது, ஆனால் வந்து ட்ராக் பண்ணும், அவ்வளோதான். கம்ப்யூட்டர் நெட்வொர்க் செக்யூரிட்டி தட் மானிட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இன்கமிங் அண்ட் அவுட்கமிங் ட்ராஃபிக் இஸ் ஃபயர்வால்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். The process of converting cyber text to plain text is called decryption. நம்ம சைபர் டெக்ஸ்ட்ல இருந்து பிளைன் டெக்ஸ்ட் மாற்றோம்னா டிகிரிப்ஷன். நம்ம பிளைன் டெக்ஸ்ட்ல இருந்து சைபர் டெக்ஸ்ட் மாற்றோம்னா அது என்கிரிப்ஷன். இது வந்து தெரிஞ்சுக்கணும். இ காமர்ஸ்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ். அது டிஸ்ட்ரிபியூட்டிங் அன்வான்டட் இமெயில் டு அதர்ஸ் இஸ் கால்ட் ஸ்பேம். அடுத்து பார்த்தீங்கன்னா லீகல் ரெகனைசேஷன் ஃபார் டிரான்சாக்ஸ் ஆர் கேரிட் அவுட் பை எலக்ட்ரானிக் டேட்டா என்டர்டெயின் இடிஐன்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம் இல்லையா, அதுதான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் மெட்டீரியல் வச்சிருக்கேன் சொன்னேன் இல்லையா, அந்த இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லிக்கிறதுலாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அப்டேட்ஸ் எனக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.